வளமான வனவிலங்குகள், மாறுபட்ட நிலப்பரப்புகள், தனித்துவமான கலாச்சாரங்கள் மற்றும் கரைபடாத இயற்கை வளங்களை கொண்டுள்ள ஆப்பிரிக்காவில் இயற்கை அதிசயங்கள் ஏராளமாக உள்ளன. இருப்பினும் அவற்றுள் 7 உலகின் 7 இயற்கை அதிசயங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவை என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். ஒகவாங்கோ டெல்டா. ஒகவாங்கோ டெல்டா என்பது ஆப்பிரிக்காவில் காணப்படும் மிகப்பெரிய சதுப்பு நில பகுதியாகும். இது ஒகவாங்கோ நதி ஒரு டெக்டானிக் பிளவை அடையும் இடத்தில் உள்ளது. ஒகவாங்கோ டெல்டா கலகாரி பாலைவனத்தின் மத்திய பகுதியில் அமைந்துள்ளது. ஒகவாங்கோ ஆற்றின் நீர் ஒருபோதும் கடலை சென்று அடையாமல் டெக்டானிக் பிளவுக்குள் இறங்கி அங்கு ஒரு பாரிய அளவிலான சதுப்பு நிலத்தை உருவாக்குகிறது. ஒகவாங்கோ டெல்டாவின் கிழக்கு பகுதியில் மோரிமி கேம் ரிசர்வ் உள்ளது. இங்கு ஆப்பிரிக்கன் புஷ் யானை, நீர் யானை, தென்னாப்பிரிக்க சிறுத்தை, தென்மேற்கு ஆப்பிரிக்க சிங்கம், ஆப்பிரிக்க எருமை, கிரேட்டர் குடு, காண்டா மிருகங்கள், சாமா பபூன் மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய பல்வேறு வகையான வனவிலங்குகள் இப்பகுதியில் வாழ்கின்றன. பாலைவனத்தில் ஒரு சோலைவனமாக விளங்கும் ஒகவாங்கோ டெல்டாவின் மகத்துவம் மற்றும் அளவு காரணமாக யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாகவும் ஆப்பிரிக்காவின் 7 இயற்கை அதிசயங்களுள் ஒன்றாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோரோங்கோரோ கிரேட்டர். கோரோங்கோரோ கிரேட்டர் என்பது கோரோங்கோரோ கன்சர்வேஷன் ஏரியாவின் முக்கிய அம்சமாகும். டான்சானியா நாட்டின் ஆருஷா பகுதியில் அமைந்துள்ள இந்த பாரிய பள்ளம் உலக பாரம்பரிய தல அந்தஸ்தை பெற்றுள்ளது. கோரோங்கோரோ கிரேட்டர் உலகின் மிகப்பெரிய செயலற்ற எரிமலையின் உட்புற பள்ளமாகும். ஏறக்குறைய 2 முதல் 3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய எரிமலை வெடித்து சிதறிய போது இந்த பள்ளம் உருவானது. இந்த பள்ளத்தின் கிழக்கு பகுதி மலைக்காடுகளால் மூடப்பட்டுள்ளது. அதே சமயம் குறைந்த மழை பொழிவை பெறும் மேற்கு பகுதி சுவர் புல்வெளி மற்றும் புதர்களால் ஆதிக்கம் செலுத்தும் பரப்பை கொண்டுள்ளது. பள்ளத்தின் தளம் திறந்த புல்வெளியாக உள்ளது. இந்த எரிமலை பள்ளத்தின் தனித்துவமான பண்புகள் காரணமாக இது ஆப்பிரிக்காவின் 7 இயற்கை அதிசயங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. சரங்கட்டி மைக்ரேஷன். சரங்கட்டி என்பது ஆப்பிரிக்காவின் சூழலியல் அமைப்பாகும். இது வடக்கு டான்சானியாவில் இருந்து தென்மேற்கு கென்யா வரை நீண்டுள்ளது. கென்யாவில் உள்ள சரங்கட்டி மாசாய் மாரா என்று அழைக்கப்படுகிறது. சரங்கட்டி சூழலியல் அமைப்பு உலகின் மிகப்பெரிய நிலப்பரப்பு அடிப்படையிலான பாலூட்டி இடப்பெயர்வை வழங்குகிறது. சரங்கட்டி சூழலியல் அமைப்பு பல்வேறு கேம் ரிசர்வ்கள் மற்றும் டான்சானியாவில் உள்ள சரங்கட்டி தேசிய பூங்காவாக பிரிக்கப்பட்டுள்ளது. இங்கு சிங்கங்கள், 70 வகையான பெரிய பாலூட்டி விலங்குகள் மற்றும் 500 வகையான பறவைகள் வாழ்கின்றன. சரங்கட்டியின் நிலப்பரப்பு மாறுபட்டது. இது புல்வெளிகள், வனப்பகுதிகள், ஆற்றங்கரை காடுகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் கோப்ஜாக்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சரங்கட்டியில் காட்டெருமைகள் இடப்பெயர்வு நடைபெறுகிறது. டான்சானியாவின் தெற்கு சரங்கட்டியில் தொடங்கும் இடப்பெயர்வு ஜனவரி மற்றும் மார்ச் மாதம் இடையே கிட்டத்தட்ட 2,60,000 வரிக்குதிரைகள், 17 லட்சம் காட்டெருமைகள், 4,70,000 மான்கள் மற்றும் பிற விலங்குகள் இடம்பெயர்கின்றன. பிப்ரவரி மாதத்திற்குள் இந்த விலங்குகள் சரங்கட்டியின் தென்கிழக்கு பகுதியின் குறுகிய புல்வெளியில் மேய்ந்து சுமார் 5 லட்சம் கன்றுகளை ஈன்றெடுக்கின்றன. மே மாதத்தில் மழைப்பொழிவு முடிவு பெறுவதால் இவை வடமேற்கு நோக்கி நகரத் தொடங்குகின்றன. ஜூன் மாதம் வரை குருமேதி ஆற்றை சுற்றியுள்ள பகுதியில் நிற்கின்றன. ஜூலை பிற்பகுதியில் இருந்து ஆகஸ்ட் வரை இந்த விலங்குகள் கென்யாவில் வந்து தங்குகின்றன. சரங்கட்டி இடப்பெயர்வு என்பது புலம்பெயரும் விலங்குகளின் பிறப்பு மற்றும் இறப்பு இரண்டிற்குமான சாட்சியாக இருக்கும் ஒரு மாபெரும் பயணமாகும். தாகம், பசி மற்றும் வேட்டையாடுதல் காரணமாக பயணத்தின் போது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் காட்டெருமைகள் இறந்து போகின்றன. சஹாரா டெசர்ட். அண்டார்டிக் மற்றும் ஆர்டிக்கின் குளிர்ந்த பாலைவனங்களுக்கு அடுத்து உலகின் 3வது பெரிய பாலைவனமாக சஹாரா பாலைவனம் உள்ளது. வெப்பமான பாலைவனம் என்ற அடிப்படையில் இது உலகின் மிகப்பெரிய பாலைவனமாக உள்ளது. சஹாரா பாலைவனத்தின் மொத்த பரப்பளவு 35 லட்சம் சதுர மைலாகும். அதாவது இது ஏறக்குறைய அமெரிக்காவின் மொத்த நிலப்பரப்புக்கு இணையானது. மத்திய தரைக்கடல், எகிப்து மற்றும் சூடானின் நைல் பள்ளத்தாக்கு மற்றும் மேகரப் அட்லஸ் மலைகள் ஆகியவற்றை தவிர்த்து வட ஆப்பிரிக்காவின் பெரும் பகுதியை சஹாரா பாலைவனம் உள்ளடக்கியுள்ளது. சஹாராவின் பெரும் பகுதி உயிர் வாழ உகந்ததாக இல்லை என்றாலும் ஒரு சில பகுதிகள் சில வகை தாவரங்களை ஆதரிக்கிறது. பல்வேறு வகையான நரிகள், மான்கள், சிறுத்தை, உடும்பு, மணல் விரியன் பாம்புகள், ஆப்பிரிக்க காட்டு நாய், சிவப்பு கழுத்து நெருப்பு கோழி,
பாலைவன முதலைகள், ஒட்டகங்கள் மற்றும் ஆடுகள் உள்ளிட்ட பல்வேறு விலங்குகளுக்கு சகாரா பாலைவனம் தாயகமாக உள்ளது மற்றும் அலைந்து திரியும் பல்வேறு நாடோடி பழங்குடி இன மக்களின் தாயகமாகவும் சகாரா பாலைவனம் உள்ளது. கேம்பிங், அனிமல் சஃபாரி, கல்ச்சரல் டூர்ஸ் மற்றும் ஒட்டக சவாரி போன்ற பல சுற்றுலா நடவடிக்கைகள் சகாரா பாலைவனத்தின் சில பகுதிகளில் டூரிஸ்ட் கைடுகளின் வழிகாட்டுதலின் கீழ் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. மவுண்ட் கிளிமஞ்சரோ. மவுண்ட் கிளிமஞ்சரோ என்பது ஒரு செயலற்ற எரிமலையாகும் மற்றும் இது ஆப்பிரிக்காவின் மிக உயரமான மலையாகும். ஆப்பிரிக்காவின் 7 இயற்கை அதிசயங்களுள் ஒன்றாக கருதப்படும் இது அதன் அடிவாரத்தில் இருந்து 16,000 அடி உயரம் உயர்ந்து கடல் மட்டத்தில் இருந்து 19,341 அடி உயரத்தை அடைகிறது. இந்த மலை மவுண்ட் கிளிமஞ்சரோ நேஷனல் பார்க்கின் மைய அம்சமாகும். மேலும் இது பிரபலமான ஹைக்கிங் டெஸ்டினேஷனாகவும் உள்ளது. கிபோ, மாவேசி மற்றும் ஷீரா ஆகிய 3 தனித்துவமான கூம்புகளை கொண்டுள்ள கிளிமஞ்சரோ அதன் உச்சிக்கு செல்லும் அதிகாரப்பூர்வ மலையேற்ற வழிகளை கொண்டுள்ளது. இமயமலை அல்லது ஆண்டிஸ் மலை போல் அல்லாமல் கிளிமஞ்சரோ மலை மீது சுலபமாக ஏறிவிடலாம் என்பதால் மலையேற்ற இறப்புகள் மிக மிக குறைவு. மேலும் மலையேறுபவர்கள் பாதுகாப்பாக ஏறுவதற்கு ஏதுவாக அரசாங்கம் வழிகாட்டிகளையும் நியமித்துள்ளது. நைல் ரிவர். உலகின் மிக நீளமான நதியான நைல் நதியை குறிப்பிடாமல் ஆப்பிரிக்காவின் 7 அதிசயங்கள் முழுமையடையாது. நைல் என்பது வடகிழக்கு ஆப்பிரிக்காவின் வடக்கே பாயும் நதியாகும். 6,650 கிலோமீட்டர் நீளம் பாயும் நைல் நதி உலகின் 11 நாடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. சூடான் மற்றும் எகிப்திய மக்களுக்கு நைல் நதிதான் முதன்மையான நீராதாரமாக விளங்குகிறது. நைல் நதி எகிப்தின் மத்திய தரைக்கடலில் கலக்கும் முன்பாக ஒரு பெரிய டெல்டாவில் முடிவடைகிறது. இந்த நதிதான் எகிப்திய நாகரிகத்தையும் சூடான் ராஜ்யங்களையும் பெற்றெடுத்து வளர்த்தது. எகிப்தின் பெரும்பாலான முக்கிய வரலாற்று மற்றும் கலாச்சார தலங்கள் நைல் நதிக்கரையோரம் தான் அமைந்துள்ளன. ரெட் சி ரிஃப்ஸ். ரெட் சி அல்லது செங்கடல் என்பது ஆசியாவிற்கும் ஆப்பிரிக்காவிற்கும் இடையில் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள கடல் நீரின் நுழைவாயிலாகும். ஏடன் வளைகுடா மற்றும் பாபெல் மாண்டப் நீரிணை செங்கடலை பெருங்கடலுடன் இணைக்கிறது. ஆப்பிரிக்காவின் 7 இயற்கை அதிசயங்களுள் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ரெட் சி ரிஃப்ட் எனப்படும் செங்கடல் பிளவு மேற்குறிப்பிட்ட கடலுக்கடியில் அமைந்துள்ளது. செங்கடல் ஆக்கிரமித்துள்ள மொத்த பரப்பளவு 1,69,000 சதுர மைலாகும் மற்றும் 1,400 மைல் நீளமும் 221 மைல் அகலமும் கொண்டது. செங்கடலின் அதிகபட்ச ஆழம் 7,254 அடி. செங்கடலின் ஆழமற்ற அடுக்குகளின் விரிவான வலையமைப்பு பவளப்பாறைகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களின் தாயகமாக உள்ளது. இப்பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட முதுகெலும்பில்லா உயிரினங்கள் மற்றும் 200 வகையான கடினமான மற்றும் மென்மையான பவள இனங்கள் வாழ்கின்றன. செங்கடலில் காணப்படும் 1200க்கும் மேற்பட்ட வகை மீன்களில் சுமார் 10% செங்கடல் முழுவதும் பரவலாக காணப்படுகிறது. செங்கடலின் விளிம்பு பவளப்பாறைகள் சுமார் 5000 முதல் 7000 ஆண்டுகள் பழமையானவை மற்றும் போரைட்ஸ் மற்றும் அக்ரோபோரா பவளப்பாறைகளால் உருவானவை. இந்த பவளப்பாறைகளின் வாழ்விடமானது கடலுக்கடியில் காணப்படும் குளங்கள் போன்ற பகுதி, சிலிண்டர் போன்ற பகுதி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுடன் தொடர்புடையது. கிட்டத்தட்ட 44 வகையான சுறாக்கள் செங்கடல் பிளவுக்கு வருகை தருகின்றன.